அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா சில வேளையில் நம்ம நினச்சிருப்போம், நம்ம நல்லா எல்லாவற்றையும் நல்லா தெரிஞ்சிருக்குது, நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் எது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லின்றதை நம்ம வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. அப்படி மறந்த ஒரு ராஜா தான் யார் அப்படின்னு சொன்னால் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நீங்களுடைய இது காரியங்கள் என்னென்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் உங்களுடைய நாட்கள் மிகவும் குறுகியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அவர் என்ன செய்கிறார், சுவர் பக்கமாக திரும்பி அழுவார் ஆண்டவர்கிட்ட. அப்படி அழும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன், உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக நான் உத்தமனாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அநேக வேளைகளில் நமக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் உண்டு இல்லை, நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஓரளவுக்கு. ஆனால் இந்த ஓரளவுன்ற வார்த்தை ஆண்டவரத்தில் கிடையாது. நம்ம எப்படி இருக்கணுமா, எல்லாத்தையும் கொஞ்சத்தில் தவறுனாலும் எல்லாவற்றிலும் தவறுனவர்களாக இருக்கும்ல. அதான் இங்கே எசேக்கியா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் என்னது, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சுகம் தரணும், எனக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தரணும் அப்படின்லாம் கேட்பார். ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு அவர் பண்ணுற நேரம்லாம் அவருக்கு என்ன இல்லை, குழந்தைகள் கிடையாது. அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை, குழந்தைகள் கிடையாது. அவருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வேறு யாராவது அவருடைய உறவினர்கள் சந்ததி வழியாக வருவர்கள் யாராவது எடுக்க போகிறாங்க. ஆனால் அவருடைய சொந்த இதுலேருந்து அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி ஆண்டவர்கிட்ட போராடினோடனே ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் சொன்ன மாதிரி அவருக்கு என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணி வருஷங்களை கொடுக்குறாரு. அந்த கொடுத்த வருஷங்களில் பிறந்த மகன்தான் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனாசே. அவர் அந்த வருடங்களில் பிறந்த பொழுது மனாசே பிறந்து அவர் தந்தை எசேக்கியா இறந்த பொழுது 12 வயது அவருக்கு. அந்த 12 வயதில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. அப்படி ஆட்சி பொறுப்பை எடுத்து யூதாவை அவர் வழி நடத்தும் பொழுது ரொம்ப மிக என்னது துன்மார்க்கமான ஒரு ராஜாவாக அந்த மனாசே இருந்தார். அவர் மாதிரி ஒரு விக்கெட்டான ஒரு கிங்கு யாருமே இல்லை. அதுவும் ரொம்ப நாள் அரசாண்ட ஒரு கிங்கும் கூட யூதாவை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா அந்த நாட்டில் எப்படி இருந்திருக்கும், எல்லாமே சீர்கெட்டு போய் தான் இருக்கும். எல்லாம் விக்கிரக ஆராதனை, விக்கிர தோப்புகள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் யார் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் மனாசே சொல்கிறார். இது என்ன ஆராய்ச்சியாளர்களும் சரி நமக்கு கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியங்களை நம்ம வேணும்ட்டு ஆண்டவர்கிட்ட போராடி பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தரவே மாட்டாங்க, ப்ரேயருக்கு ரிசல்ட்டே இருக்காது, ஆண்டவர் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. வெயிட்டுன்னு ரொம்ப நாள் வெயிட் ஆகும்போது, ரொம்ப நாள் நம்ம காத்திருக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் சோர்வு வந்துடும், சரிங்களா. ஆனால் அது கிடைக்காது. சில ப்ரேயருக்குலாம் ஆன்சரே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப மனசு வருத்தப்படுவோம். ஆனால் ஒரு காரியம் நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய ஜபத்திற்குள்ள நம்முடைய காரியங்கள் வெற்றி இல்லையே இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எல்லாவற்றையும் போராடி தந்தாலே ஆகும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டோம்னுச்சா, இந்த மாதிரி ஒரு விக்கெட்டான கிங் எப்படி எசேக்கியா ராஜா எக்ஸ்டென்ஷனில் அப்படி வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அந்த நாட்கள் என்ன ஆயிடுச்சு, பாபிலோன்லேருந்து இங்கே தான் வந்தாங்க. சிக்காக இருக்கிறான்னு பார்க்க எல்லாத்தையும் குணமாயிட்டான்னு பார்க்க எல்லாவற்றையும் பார்த்துட்டு போய் என்ன செஞ்சாங்க, அடிமைகளாக எத்தனை காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா. சில வேளைகளில் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டோடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டோடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார், நல்ல பெஸ்ட்டு நமக்கு தருவார். ஆண்டோடைய சித்தத்துக்கு மாறாக நாம் நடக்கும்பொழுது சில வேளைகளை நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் அதுவே நமக்கு என்னவாக இருக்குமா, பெரிய கஷ்டத்தை உண்டாக்குறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எசேக்கியா ராஜா சொல்லி தராங்க. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு சொன்னால், கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன செய்வார், எனக்கு
மேன்மையானது அல்லது ரொம்ப நல்ல பெஸ்ட்டானது எனக்கு தருவாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாராம், அவர் பொறுப்பேற்று நமக்கு தேவையானதை ஏற்ற காலங்களில் ஏற்ற வேலைகளை அவர் நமக்கு கொடுப்பார். நம்ம பண்ணுகிற பிரயாசங்கள் முயற்சிகள் என்னது தோல்வியை காணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் நமக்கு எதுனது வெற்றியை கண்டிப்பாக நமக்கு தராது. அதனால கடவுள் என்ன செய்வார், நமக்கு பின்பதாக என்ன நடக்க போகுது, நமக்கு முன்பதாக என்ன நடக்க போகுது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்ம நல்வழியில் நடத்துவார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் பாவியாக மனுஷன், ஞானத்தில் குறைவுள்ளவர், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பாதையில் எங்களை நடத்துங்க. உங்களுடைய பாதையை நாங்கள் காணும்படி என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் நடத்துகிற பாதையில் ஆவியான எங்களோட பேசுவதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நம்ம யார் அட்டாக் பண்ணுவாங்க நமக்கு பயம் தேவையில்லை. நமக்கு எந்த காரியம் இல்லாமல் போகும்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னு சொன்னால் அவர் அந்த சராசரத்துக்கும் அதிபதியான கர்த்தர். அவரே எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகவும் இருக்கிறார். அதை நம்ம விசுவாசத்தோட அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் செய்வோமா. பரலோகத்தில் வாசமாக இருந்து பாவிகளாக எங்கள் மேல் இரக்கம் காட்டி ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. இம்மட்டுமா எங்களை கனிமணி போல பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் உடைய பாதத்தில் உடைய சித்தத்திற்கு ஏற்றபடி எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களுக்கு தர இருக்கிற காரியங்களை நாங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க சுவாமி. நாங்கள் ஆசைப்படுகிற காரியங்கள் எல்லாம் சமூகத்துக்கு பிரியமாக இருக்கும். நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இந்த நாளிலும் கூட மனபாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு யாராவது நோக்கி கூப்பிட்டு இந்த செய்தியை கேட்டு தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஆவலாக உடைய பாதத்தில் அறிக்கையிடுவாங்கன்னு சொன்னால் தயவாவுடைய ஜபங்களை கேற்று தகப்பனே அவர்களுக்கு பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. கடைசி வரைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. வாழ்க்கையில் எதை நடந்தாலும் அது தேவன் எனக்கு நன்மையாக மாற்றி தருவார் என்ற விசுவாசத்தோட ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.